கைஸ் எங்கடா அவசரமாக ஓடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். இந்த ஒரு சேலஞ்ச் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ராக்ல காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் எப்படி சர்வே பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கைஸ். வணக்கம் வந்து நமஸ்கார், நான் உங்களுக்கு ஏஎம்பி சோலோ ரைடர் வசந்தகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டூ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ரோட்டில் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண போகிறோம். அதாவது ரயில் ரோட்டில் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வாழ போகிறோங்க ஐஸ். ஸோ இன்றைக்கி ஃபுல்லானா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது, நைட்டு 9 மணி வரையும். ஓகேவா, எங்கள் வீட்டில் இப்போ நான் வந்து திருநெல்வேலூர் போயிருக்கா அப்படின்றது தான் வந்து தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஓகேவா, இந்த ஒரு சேலஞ்ச் பண்ணணும்னு இப்போ தான் தோணுச்சு. அதான் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணின்னு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ மழை வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கொடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 சில்லறையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கினது ஏன்டா வாங்கினேன் அப்படின்றது வந்து தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணி தான் நான் வழி இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் பேக். இதே ஸ்பெஷல் பேக் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. இந்த காலேஜ் படிக்குள்ளே வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு, ஹேர் பேண்டு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் சாப்பிடல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப் டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போதே கிடையாது கைஸ். ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கான லஞ்சு. ஓகேவா, ஸோ லஞ்சுன்ற மாதிரிங்க. ஸோ நம்மளுடைய டிஃபன் இன்றைக்கி இதுதான். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்துக்கலாம். இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேமரா மட்டும்தான் எடுப்பேன். ஓகேவா, ஸோ என் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு சேலஞ்சாக தான் பண்ணுறேன். அதாவது இன்றைக்கான ஒரு சேலஞ்ச் ரொம்ப வந்து அட்வென்ச்சராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சராக இருக்காது. இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. ஓகேவா, ஸோ இப்போ மழை பெய்யக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைமைகள் என்ன ஆகும்னு தெரியல. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அட்வென்ச்சராக இருக்க போகுது அப்படின்றது இது நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் எனக்கு பின்னாடி ஆளில் போட்டுங்க. எனக்கு என்னென்னா, இந்த வீடியோ எடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்தாலோ இல்லை வேறு எதனா வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மறந்து நான் பேசிகிட்டு இருப்பேன். அந்த டைமில் ட்ரெயின் வந்ததுன்னு வைங்களேன், ஃபினிஷ் தான். ஸோ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அட்வென்ச்சராக இருக்க போகுது அப்படின்றத பாருங்கள். ஓகேவா, வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சுங்க. இப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலஞ்ச் நைட்டு 9 மணி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்க போகுது. ஸோ நம்ம சேலஞ்சோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இது தாங்க. இல்லை சாப்பிடல. ஓகேவா, மதியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஃப்ரெண்டுங்களை விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபுட்டு வாங்கின சொல்லணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை. இந்த ரயில் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிவே இல்லைங்க. ஸோ எந்த ஒரு ரயில் ரோடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முடிவே கிடையாது. இது லாங்காக போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆனவரி தாங்க இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆனவரி, இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குப்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணமேடு அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கிராமம்லாம் இருக்குது நிறைய. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி தான் நம்ம போகணும். அதுக்கு சென்ட்ரலில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை சுற்றி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தான். ஸோ இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பொருளாக தூக்கி போடுறாங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் விழும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் அட்வென்ச்சரான ஒரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மாடு கிராஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகும். பெரிய பிக்கஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லாம் ஆகும். ஓகேவா, அதாவது ட்ரெயின் கவராது. என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அது மாடு இறந்து போயிடும். அதே டைமில் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கல தான் நைட்டு நம்ம எப்படி 9 மணி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குப்பிடிக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா மாடுலாம் சாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு அப்படியே மேலே ஏறி வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் ட்ரெயின் கிராஸ் ஆகக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அடித்து தூக்கின உடனே மாடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடும். ஆனால் மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய பர்சனல் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கைஸ். ஓகேவா, ஆனால் வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் வந்த டைலாக் தான். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. ஏன்னா நம்ம ரியாலிட்டியில் நடக்கிறது தான் அவங்க மூவியாக எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழறதுக்கு பாருங்கள், அதுவும் நல்லவனாக வாழறதுக்கு பாருங்கள். ஸோ அதை நான் சொல்கிறேன்னா சரி ஓகே பரவாயில்ல, இந்த ஒரு ஃபன்னாகவே எடுத்துங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகலாமா இல்லை இந்த சைடில் போகலாமான்னு தெரியல. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது கைஸ்.
ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரயில் ரோட்டுக்கு வருவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் ட்ரெயினில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கை தவறியோ இல்லை மிஸ்டேக் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா எதனா காசோ ஃபோனோ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வருவோம். ஓகேவா, இந்த மாதிரி டைமில் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 500 ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தோம். சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர் கம்பி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து உடைப்பாங்க. ஸோ சும்மா ஜாலிக்கு. ஓகேவா, மெயின் விஷயம் அதுதான், மெயினான ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்னா அப்படி இல்லை, ரயில்வே கேட். ஓகேவா, ரயில்வே கேட் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாலம் போடுறதுனால ஸோ ரயில்வே கேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. இப்படி திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ எல்லோரும் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றத நம்புறேன். ஏன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ நம்மளுடைய சொந்தக்கார தாத்தா ஒருத்தர் வேறு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பேசலாம் கைஸ். என்ன தாத்தா பண்ணுறா? பசங்க வரானுங்க வாலிபால் விளாடா, அதான் நின்றுட்டு இருக்கேன் கைஸ். நம்ம எதுக்கு போய் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நம்ம வந்து பார்த்தோன்னா உண்மையாக இங்கே ரயில் ரோட்டில் சர்வே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு புரியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அவர் ஊருக்கு போனான்னா ஊரில் இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுவார். சொன்னதுக்கப்புறமா பெரிய இஷ்யூ ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் விளாட போகிறோம், ஃப்ரெண்டுங்களாம் வராங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லியாச்சு கைஸ். ஒரு வழியாக தாத்தா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்தோம். ஸோ இந்த சைடில் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கரண்டு குட்டி இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபன்லாம் பண்ணி நானே எனக்குள்ளே பேசிட்டு விளையாடிட்டு இருந்தேன். இந்த நம்பர்லாம் என்னன்னே தெரியல, ஆனால் ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் தான் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ரயில் ரோட்டில் எப்படி இவ்வளோ நேரம் இருக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. இப்போயே அடித்து மண்டையை கிழியுது கைஸ். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இருந்தது, கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. நம்ம சேலஞ்ச் பண்ணுற நேரமாக பார்த்து வெயில் அடித்து பொழகுது. வந்து உக்காந்தாச்சு. எவ்வளோ நேரம் தான் வெறும் ரயில் ரோட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டே இருக்கிறது தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ், வேறு லெவலில் இருக்குது, பார்க்கலாம். ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்குது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே போயிட்டு நம்மளுடைய சைடி சேர்த்து சாப்பிடுவோம். ஓகேவா, ஸோ ஸ்நாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிப்போம். ஏன்னா ரொம்ப தூரம் வந்தாச்சு. நம்மளுடைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், எதாவது தேடிட்டு தான் வந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்கல. சின்ன வயசில் நான் பண்ணுவேன் சொன்னல, அதாவது காசுக்கு அல்பத்தனமாக தேடிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல, பார்க்கலாம் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூனை காசில். இது தயவு செய்து யாராவது ரயில்வே சைடு போனீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூனை காசில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் கை எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளம் இருக்கும். அதே டைமில் 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு இருக்குங்க. ஸோ நிஜமாவே இது கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போங்க. பூனை காசுன்றது விளையாட்டு விஷயமும் இல்லை, அதே டைமில் அதிகமான ஆபத்தும் இல்லை. பி சேஃப் இன் ரயில்வே ட்ராக். மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரா இல்லை. ட்ரோன் கேமரா இருந்துச்சு அப்படின்னா ஸோ வேறு லெவல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவும் காமிக்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட இல்லை. ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஊர் அழகாக நம்ம தானே சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணி ஆயிடுச்சு. ஸோ வெயில் பிச்சு உதருது. மண்டை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. சுற்றி ஒரே சுற்றி வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸை மாற்ற போகிறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கலிதியாக இருக்குது. இதெல்லாம் உட்காரலான்னு பார்த்தேன். ரயில்வே ட்ராக்ல தான் உட்காந்துருக்கோம். இது சேஃப்டி இல்லைடா. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உட்காருன்னு தெரியல. சுத்தமாக பட் அதான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன ஐடியானா, மழைக்கு மட்டும் தான் படம் பிடிப்பாங்களா, வெயிலுக்கும் படம் பிடிப்பாங்க. Make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த ரயில் ரோட்டில் எங்கே போகிறது, எந்த சைடில் போகிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அவஸ்தப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயில் அந்த நேரம் பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா புழக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனால் பட் நம்ம சேலஞ்ச் பண்ணுற நேரமாக பார்த்து வெயில் பிச்சு உதற ஆரம்பிச்சுட்டுங்க. ரொம்ப நேரமாக பேச்சு துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்ல சுற்றினுக்கிறப்ப ஒரு ரயில்வே ட்ராக்ல வேலை செய்கிற ஒரு அண்ணா ஒருத்தர் வந்தா இருக்கேன்.
பேச்சு தான் இன்றைக்கி ஆள் கிடச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போனேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கல எனக்கு அவர் கூட பேசணும்னு தோணலைங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டவே இல்லை, அந்த வேலை அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரெயின் வருது. கரெக்டாக ரன் பண்ணால் 12:30 மணி ஆயிடுச்சுங்க. 12:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வருது. ஒரு போயிடுச்சு. கைஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஆனால் அது கிட்ட வரக்குள்ளே இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உதற ஆரம்பிச்சிது. என் காலே வந்து பார்த்தீங்கன்னா நடுக்க ஆரம்பிச்சிது கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்லில் தான் இருந்தேன். என் மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தம்பி பார்த்தீங்களா எப்படி உட்கார வச்சுட்டாங்கன்னு. சோபா கரெக்டாக நம்ம பார்க்கக்குள்ள இது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி எத்தனை மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. கொண்டு வந்த அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த மல்லாட்டை பயிர் 2 பிஸ்கெட் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு தண்ணி கூட என்ன குடிக்கலீங்க. ஸோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இறங்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியதாக இருக்குது. தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போகாமல் போயிட்டு அவர் 2வது சிங்கிலே வந்துட்டார். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம். ஆனால் எது கேள்வி கேட்குறேன் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடுவாங்கல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் கூடயே வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் உட்காந்துருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா முடியல, அதுலேயே உட்காந்துருக்கேன். ஏன்னா பயமாக இருக்குது. இப்போ இந்த சைட்லேருந்து ட்ரெயின் வருமா அந்த சைட்லேருந்து ட்ரெயின் வருமானு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாங்க எப்படி இருந்தாலும் இந்த சேலஞ்சு முடிச்சு தான் அவனுக்கு ஒரு வழி இல்லை. நம்மளுடைய செகண்ட் ட்ரெயினுங்க. பேக் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங்கில் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு அதாவது எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்குல்ல. அந்த ஆக்சிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு அடிபட்டுருச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் எங்கே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல தாங்க. ஸோ ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டானா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஆக்சிடென்ட், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் நினைக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இருக்குல்ல. ஸோ கீழே அந்த டனல் இருக்குல்ல, அந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி தான் இருக்கும். மேலே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ல தான் போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி வண்டி அந்த செல்ல வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம், ஓகேவா. ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கரெக்டாக ட்ரெயின் ட்ராக்கில் நிறுத்திட்டு இருக்கிறாரு, ஓகேவா. ஸோ டிரைவர் சேஃப் தான், ஓகேவா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சேஃப் கிடையாது. கரெக்டாக இங்கே அடித்த ட்ரெயின், இங்கே அடித்த அந்த வண்டி ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க கடந்தது. அதுவும் எப்படி கடந்ததுன்னா தூளாக கடந்தது. அதுதான் பிக்கஸ்ட்டு எங்கள் ஊரில் ஒரு பிக்கஸ்ட்டான ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தது, ஓகேவா. ஸோ இங்கே கடந்தது அங்கே அடித்த ட்ரெயின். ஸோ இங்கே இவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுத்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது என்ன வண்டினா அது முட்டை வண்டிங்க, ஓகேவா. அந்த வண்டி அப்படியே பீஸாக போயிடுச்சு. அது எங்கே தான் போச்சு, என்ன தான் ஆச்சு அப்படின்னு கூட தெரியல. ஸோ ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது தெரியாமல் இல்லை, தெரிஞ்சால் தான் போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி சூசைட் அட்டம் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அந்தமாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பட் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிரச்சனை அவனுக்கு பெருசாக தான் தெரியும். ஸோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தாண்டி வாழ்கிறது தான் வாழ்க்கை. பட் நான் சொல்லி உங்களுக்கு அது புரியுமா அப்படின்றது தெரியல. பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதே தான் நம்மளும் சொல்கிறோம், ஓகேவா. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க, ஓகேவா. மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ ரயில் ரோட்டில் இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. மூஞ்சதான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாயிடுச்சுங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கலான்னு இருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம். பட் நெட் யூஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. அதுதான் மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடல. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து, ஸோ ஸ்நாக்ஸில் நம்மளுடைய பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரமாக நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு அந்த பூஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம உட்காந்துருக்கிற போஸ் உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. இதுக்கு மேலே என்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடி தாங்க போகிறோம்.
கைஸ் நம்ம இருந்து ரயில் ரோடு அதான் கைஸ். பாபா காட்டுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் தாங்க. இதெல்லாம் இட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறது. இதை ட்ரெயின் மூலயமா தான் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மீன் குட்டை. கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலைக்கு கிட்ட வந்துட்டுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிற இடம் வந்துருச்சு. ஸோ ஏன்னா காலைல 9 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே குடிக்கிறோம். கைஸ் நான் கூட இந்த ஒரு சேலஞ்சை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னும் சாப்பிட கூட இல்லை, பசி எடுக்க ஆரம்பிச்சிது. சில டைமில் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கூட வந்து பண்ண தோண ஆரம்பிச்சிது. ஏன்னா இந்த ஒரு சேலஞ்சை நம்ம ஒரு குறிக்கோளோட பண்ணியிருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தோல்வி அடையக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ரொம்ப தாக்கு பிடிச்சி இன்னும் ஒரு 6 மணி நேரம் தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். காய்ஸ் மணி வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து மணி 7:30 ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்படி பார்க்கல எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. கரெக்டாக இன்னும் நான் வந்து ரூமில் தான் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ரயில் ரோட்டை ஒரு ரவுண்ட் சுற்றி வரலாம் காய்ஸ். பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஆரம்பிக்கலாம் காய்ஸ். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் தான் இருந்தோம். பட் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ எட்டிடுச்சு. ஸோ 1:30 மணிக்கே இப்படி இருக்குது காய்ஸ். ரொம்ப பயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 9 மணி வரையும் எப்படியாவது தாக்கு பிடிச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. லைட்டாக வெளிச்சம் தான் இருக்குது. போகலாம், பிரச்சனை இல்லை. பகலில் பார்க்கல ரொம்ப அழகாக இருந்தது. நைட்டில் பார்க்கல இவ்வளோ ஆபத்தாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா நான் தைரியமான ஆள்லாம் கிடையாது. ஸோ தைரியமாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாரும் தெரியும் நான் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு. முற்றி பாருங்கள், லைட்டு கூட அவ்வளோ வெளிச்சமாக அடிக்க மாட்டுது. இப்போ நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஒரு ரெட் லைட் தெரியுதுல்ல, ஸோ அந்த ரெட் லைட் இல்லை, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எல்லோ லைட் தெரியுதுல்ல, ஸோ அந்த எல்லோ லைட்டுக்கிட்ட தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ போயிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வரணும். இங்கே வந்துட்டு ஸோ நம்மளோட டைம் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பட் போகிற வழியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது நம்மளோட டாஸ்க்கு. ஸோ அந்த மஞ்சள் லைட்டுக்கிட்ட போகிறோம், வேறு லெவல் பண்ணுறோம் கைஸ். ஆக்சுவலி நைட்டில் போகக்குள்ள ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா சுற்றி யாரும் இல்லையா. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். பின்னாடி யாரும் வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. போவோம் காய்ஸ். கைஸ் ட்ரெயின் வருது. இன்னாண்ட இதில் வருது, அண்ணாண்ட இதெல்லாம் தெரில. கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கலாம். அண்ணாண்ட சைடில் தான் வருது.
guys, oh my god, அப்பா சத்தியமாக அந்த ட்ரெயின் போகல எனக்கு அந்த மாதிரியான ஒரு இது சீக்கிரமாக போகணும் தப்பாக தெரியுது கைஸ் மேலே போயிடும் நம்மளுடைய எல்லோ கலர் லைட் இது தான் ஸோ இப்போ நம்ம போயிடலாம் கொஞ்சம் வேகமாக போகணும் காய்ஸ் ஐயோ இப்படி ஓட விட்டாங்களே சேலஞ்சுன்ற பேரில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இதெல்லாம் எங்கள் வீட்டு தெரிஞ்சது அவ்வளோதான் ஏதோ கூட விடையிற மாதிரியே ஃபீல் ஆகுது Oh my god! அதெல்லாம் இருக்க முடியாது கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமிங் மிஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8:40க்குலாம் வந்துட்டோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே என்னால் ஒரே ஒரு செகண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இருக்க முடியல எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு என்னடா 8 மணிக்கெலாம் நான் பயப்படுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயமான ஒரு இடம் ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெத் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே பரவாயில்ல லைட்டு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஓகே bye guys.